என்கிட்டயே போட்டியா? ஆமா. ஆனா இடையில என்ன வெட்டணும் பாடுவேன். அப்படியெல்லாம் பாடக்கூடாது. சண்முக பிரியால தான் பாடணும். அப்படியா? கண்ணுக்குள் 100 நிலவா இது ஒரு கனவா, கைக்குட்டை காத கடிதம் எழுதிய உறவா. பாடியா? முருகா முருகா, இந்த இன்செக்ட் வந்து என்னை காப்பாத்து. சிவரஞ்சனி அதெல்லாம் விட்டு அடிப்போம். இந்த பாடலே ரஞ்சனில தான் போட்டாங்களாம். நாங்க தான் அதை சிவரஞ்சனியா மாத்தோம். பாடியா? போட்டி இருந்தா எல்லாம் போட்டினா போட்டி தானே. பாடுங்க. எதை தொட்டு பண்ணாலும் பாடணும். அதான் போட்டி கலவு. அப்படியா? இந்த ராகம் தான் எல்லா ராகத்தையும் பெரட்டி அலசணுமியா. சரி பாடுங்க. உங்க கூட்டுக்கே நானே வரேன். பாடுங்க. அப்படியா? இடையில உழப்ப கூடாது. இடையில ஊழ நம்ம கிட்ட வரக்கூடாது. சரி. எது எனக்கு வருமோ அதுக்காகத்தான் வர முடியும். பாடுங்க. புரியுதா? ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் ஆச்சு. பாடி. ஐயோ அஞ்சரை இல்லையா? அஞ்சரைல தான் பாடணும். அஞ்சரை கட்ட தங்கராஜன் எங்க அப்பா ஆறுமுகத்துக்கு அப்புறம், எங்க அப்பா ராஜாக்கு ஒரு ஆறுமுகத்துக்கு அப்புறம் அஞ்சரை கட்ட ஆறுமுகம்னு அவருக்கு ஒரு பேரு. அதுக்கப்புறம் மதுரையில் அந்த பேரை நிலைநாட்டுறது மாப்பிள்ளை தங்கராஜ் தான். அந்த பேர் வச்சது யாரு தெரியுமா? நீங்க தாத்தாவா? அதுக்கப்புறம் அந்த பெயரையும் புகழையும் மதுரையில் நிலைநாட்டுறது என் அருமை மாப்பிள்ளை சோழங்குருணியை சேர்ந்த தங்கராஜ் அவர்கள். எப்படியோ இரவு சேர்ல இரவு இழுத்தட்ட போற. நீ பெரிய மனுஷன் ஆரம்பிச்ச இடையில வர்ற. நீ என் பாட்டுக்கு நீ வரல. இந்த பெரிய மனுஷன் என் பாட்டுக்கு நீ வரல. இரியா பெரிய மனுஷன் யாரியா? என் பாட்டு சாமியார் நீ தானயா? தொட்டு வையா. என் பாட்டு நீ வாய் வச்சாலும் சரியா இருக்கு. நீ வச்சு கிளப்பி வர பின்னாடி வாய் வச்சா மைக்ல நீ பேசுங்க. ரெண்டு பேரும் பாடுங்க. யாரா வைங்கயா? மூத்தவர் சொன்னதான் இதா இருக்கு. இசையாய் தமிழாய் இருப்பவனே. பாடியா பாடியா சும்மா பாடியா. கொல்ல காத்துட்டே. இசையாய் தமிழாய் இருப்பவனே. இசையாய் தமிழாய் இருப்பவனே. எங்கும் சிவமயமாய் நிலைப்பவனே. நிலைப்பவனே. நிலமர சுடமர பரமகமுடனே. என் இசையாய் செந்தமிழாய் இருப்பவனே. பொன்னடி நெய்யில் பூசியவள் பூந்தளிர் மலர் மாலையும் ஒளிவிடும் ஒளிவிடும் கவனி. பொன்னடி நெய்யில் பூசியவள் பூந்தளிர் மலர் மாலையும் ஒளிவிடும் ஒளிவிடும் கவனி. பாலவத்தவ பாலவோ அரியவர் மகனே. இசையாய் தமிழாய் இருப்பவரே. அதுக்குத்தான் உன்னை ஊட சொன்னேன். சரி நீங்க போயிட்டாங்க. போட்டு கொண்டுக்கு இருந்தா சரி சரி போயிட்டாங்க. எந்த தொண்டி வச்சு பாக்கலாம். இல்ல இல்லையா முயற்சி பண்ணி பாடுறான்ல அதே பெரிய சும்மா இல்லைங்க. அந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நிறைய சந்திக்கும் போதெல்லாம் மாப்பிள்ளை அஞ்சரையில தான் பாடுவாப்ல என்கிட்ட. கொஞ்ச நேரத்தில் தொண்டை போய் பேச முடியாது. சந்தோஷமா பாடுறாருன்னு அவர் அசால்ட்டா நினைக்காங்க. கொஞ்சம் அந்த ஸ்டாண்டை தள்ளிவிங்க. ஏன் பாயிண்ட புடிச்சு பேசுவாரு. புடிச்சா விட மாட்டாரு. எப்பா வார்த்தையில உள்ள பாயிண்ட் ரொம்ப முடியல கவட்ல பாஞ்சிராரு. நீங்க போயிட்டாங்க. ஐயா கால்ல வந்து பெரியவங்க ஆசீர்வாதம் வாங்கு. ஏன்னா ஆண்கள் வந்து எப்பயுமே குனிஞ்சுதான் நமஸ்காரம் வாங்கணும். பெண்கள் வந்து பெண்கள் கொஞ்சம் ஆண்கள் தான் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணணும். உண்மைதான் அது. ஏன்னா ஒரு ஆலயத்துல வந்து பெண்கள் மார்பக சாஷ்டாங்கமா பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாது. ஆமா. பொதுவாகவே பெண்கள் குப்புற கூட படுக்க கூடாது. படுக்க கூடாது. ஆம்பளை படுக்கலாம். படுக்கலாம். பெண் அப்படி படுக்க கூடாது. படுக்க கூடாது. சரி அதெல்லாம் இருக்கட்டும். நல்லா பேசுறீங்க. என்ன பண்றீங்க இங்க? திணைப்புணத்தில் காவல் பணியை மேற்கொண்டுள்ளோம். அது பெண்கள்லாம் பார்ப்பாங்க. அப்படி காவல் காக்கிற பெண்களை
போடச்சேனம் அப்படி காவல் காக்கிற பெண்களை நான் பாதுகாக்கின்றேன். அது பெண்ணை போய் பாதுகாக்கணும்லாம் முடியவே முடியாது. ஏன் சொன்னாங்க? மனக்கட்டுப்பாடு தான் சரியா போகுங்க. பெண் தற்காத்து அவள் தான் தன்னை தானே காத்துக்கோ. தன்னைத்தானே தற்காத்து கொள்வது வேற. நான் அவர்களுக்கு பாதுகாவலா இருக்கேங்க. சொல்லுங்க கேளு. என்னங்க? நீ ஒரு பொம்பளை பிள்ளைய காக்கணும்னு நினைக்கிற அப்படின்னா அது முடியாது. நீ என்னதான் தலையில நின்னாலும் அது உன்னால முடியாது. அது முடியாது. ஒரு பெண் பார்த்து அவளாக நாம் இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலுடைய மட்டுமே அப்படி நடந்து முடியும். உண்மைதான். உண்மையா? உண்மைதான். அப்புறம் ஒரு வேளையும் நம்ம பார்க்க நீ சொல்றீல்ல இப்ப காக்குறேன்னு, சரி, அது முடியாத செயல். ஏங்க நான் காக்குறது அந்த காலில் தான் பாதுகாப்பா இருக்கேன். எதுக்கு பாதுகாப்பு? உள்ள இருக்கிற பெண்கள் காட்டுக்குள்ள இருக்காங்கல்ல. சரி, திணைப்புணத்துல ஏதாவது. சரி, காட்டுக்குள்ள உங்களுக்கு என்ன வேலை? நாங்க காட்டுக்குள்ள எங்க குலக்கடவுள் எம்பெருமான் முருகப்பெருமானுக்காண்டி திணைப்புணத்தில் திணைவிதத்து காவல் காத்துக்கிட்டு இருக்கோம். ஓஹோ, எங்க குலக்கடவுள் என்ன யாருன்னு தெரிகிறதா? தெரியுது. யார்? சாமியார் போல தெரிகிறது. தாங்கள் திருநாமதை இன்னும் தெரியவில்லை. பார்க்கின்ற பார்வையில் எல்லோரும் மனிதர்கள் தான். ஆனால் யார் யார் எப்படிப்பட்டவர் என்ன செய்கிறார் என்பதை அறியணும்னா அவங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா முழுமையாக ஆராய வேண்டும். அப்படியானால் என்னை நாரத மகரிஷி என்று அழைப்பார்கள். அப்படியா? நாரத மகாமுனிவன் நான். தாங்கள் நாரதர் மகாமுனிவர் நான் எப்படி ஒப்புக்கொள்வது, நம்புவது? எங்க இடத்துக்கு நிறைய சாமியார் வருவாங்க போவாங்க. என்ன வேள்வி மிளை சார் வந்த சாமியாருக்கு வேள்வி என்றால் யாகம் செய்யக்கூடியவர்கள் முனிவர். முனிவர்கள் யாகம் செய்யக்கூடிய இடத்துக்கு ஒரு முனிவன் நான் வந்திருக்கேன். இருங்க நிறைய முனிவர் வர்றாங்க. எல்லா முனிவருக்குமே முன்னாடி தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. என்னது? தாடி மயிறு. உங்களுக்கு ஒண்ணுமே தொங்கலை. ஏன் வெட்டிட்டாங்களா? இல்லங்க, அது முளைக்கிறதே இல்ல. ஏன்? ஏன்னா என்னுடைய பிறவி பயனே நீங்க முளைக்க விடுறது இல்ல. எங்க இடத்துக்கு நிறைய முனிவர் எல்லா பேருக்குமே தாடி மியூசியமா இங்க வரைக்கும் தொங்கும். ஆமா, காவி வெட்டி அணிஞ்சிருப்பாங்க, காவி உடைய தரித்திருப்பார்கள். நீங்க நல்லா பலவலன் இருப்பீங்க. தோற்றமே சற்று வித்தியாசமாக இருக்கு. அதனாலதான் நீங்க சாமியாரா இருக்க மாட்டேன்னு ஒரு சந்தேகத்துல கேக்குறேன். 14 லோகங்களுக்கும் சென்று வரக்கூடியவன் தான். நீங்க சாமியாரை நம்ப முடியலங்க. ஏங்க? மொல்ல மாதிரி தனம் பண்றவனும் சாமியார் தான் சொல்றியா? சரி, முடிச்சவிக்கு தனம் பண்றவனும் சாமியார் தான் சொல்றியான். பல ஒம்பளைய சேர்த்து வச்சுக்கிறவனும் சாமியார் தான் சொல்றியான். இன்னைக்கு நாட்டுல சாமியார் தான் காலேஜ் கட்டியான், பள்ளிக்கூடம் கட்டியான், அவன் தான் நல்லா இருக்கான். நம்ம எல்லாம் கும்பிட்டுக்கிட்டு தெருவுல தெரியுறான். என்ன முந்தி உள்ள சாமியார் எல்லாம் விபூதி கொடுப்பாங்க. இப்ப உள்ள சாமியார் எல்லாம் புள்ளைய கொடுத்து விட்டுறாங்க. நம்புறது அப்படி இல்ல. அதற்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? என்ன? நீங்க தான் காரணம். யாருங்க காரணம்? மனிதன் தாங்க காரணம். எப்படி? இறைவன் எங்கும் இருக்கிறார். ஆமா, இறைவன் எல்லா இடங்களிலும் வியாபித்து இருப்பவன். இருக்கின்ற இறைவனை நாடாமல் நான் தான் சாமின்னு சொல்றவனை போய் சொன்னா நான் தாயா சாமி. தெய்வம் வந்து மனிதர் உருவத்துல ஒரு சில நேரங்கள்ல உதவி பண்ணும். ஒரு சில நேரத்துல உதவி பண்ணும். இப்ப நீங்க வண்டியில போறீங்க, சைடு ஸ்டாண்ட் எடுக்காம போவீங்க. எதுக்கு வர டூலர் கரெக்ட்? ஏ தம்பி சைடு ஸ்டாண்ட். அப்ப அவன் தான் நமக்கு கடவுள். ஏதேனும் ஒரு வகையிலே மனித ரூபத்துல ஏதோ ஒரு உருவத்துல வரும் வந்து நமக்கு அருள் செய்வான். ஆமா, ஆனா நான் தான் சாமின்னு சொல்றவனை போய் நம்பிட்டு திரியறது இருக்குல்ல. ஆமா, நீங்க சொல்ற நோத்துருமே. இப்ப சாமி உனக்குள்ள வந்துருச்சுன்னா நீ மனிதன் தானே. ஆமா, பிறப்பு மனித பிறப்பு தானே. ஆமா, ஆனால் எப்பொழுதுமே சாமி எப்பயாவது வர்றதுங்கிறது வேற. சரி, நம்ம இப்ப கோயில்ல சாமி அழைக்கிறோம். ஐயா ஒருத்தருக்குள்ள வந்து எழுந்து சாமி அழைக்க வர்றது அது வேற. அது வேற. ஆனா நான் தான் எப்பவுமே சாமின்னு சொல்றவன் இருக்கான்ல, அவன் தான் பிரச்சனை. சாமி இல்லைன்ற கூட நம்பலாம், சாமி இருக்குன்ற நம்பலாம். நான் மட்டும்தான் சாமின்றவன நம்ப கூடாது. அதுதான் அதனாலதான் நடந்துகிட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க இதுல சாமியா இல்ல நீங்க மட்டுமே சாமியா? நானே ஒருவருடைய பக்தனியா? பக்தன். யாரோட பக்தன்? நாராயணனுடைய பக்தன். நாராயணன் யாரு? நாராயணன் யாரும் தெரியாதா? ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி மகாவிஷ்ணு. காக்கும் கடவுள். காக்கும் கடவுள். அப்பேற்பட்டவருக்கு நீங்க என்ன உறவு முறை? நான் அவருடைய பிள்ளை இருக்காருல்ல, அவருடைய பிள்ளை. அப்ப பேராண்டி முறை. அப்ப பேரனுக்கே இவ்வளவு பவர் இருந்தா தாத்தனுக்கு இன்னும் பவர். அந்த சக்தி சக்தி ஒருத்தரை கட்டுக்குள்ள வைக்கும் முறை. இப்ப நான் கேக்குறேன், இப்படி காட்டுக்குள்ள வந்திருக்கீங்க, சோத்துக்கு என்ன பண்ணுவீங்க? நான் அதுக்கு தான் சாப்பிடுறதே கிடையாது. இப்ப அங்க சாப்பிடவே இல்லையா? யாரு? டேய், அங்க திண்டாரோ தின்னலையா? யாரு? கேள அவர்ட்ட. அண்ணே நீங்க சொல்லுங்க. அவர் பார்த்தாரங்க நான் சாப்பிடும்போது. அதத்தான் நான் சொல்றேன். எங்க இருந்தேன்? நிப்பாட்டும் ஐயா. சத்தியம் பண்ணுவோம் கூட சாப்பிட்டேன். இப்படி அல சத்தியம் பண்ணுவா சாப்பிட்டேன்னு. சரி, நீங்க சாப்பிடலாம் கூட வச்சுக்கோங்க. நான் உணவு உண்பது அல்ல. காட்டுக்குள்ள வந்திருக்கீங்கல்ல, உங்க பொண்டாட்டி பிள்ளையோ ஏன் அப்படி காட்டுக்குள்ள போய் சாமியார் அத்திரன்னு உங்களை கண்டிக்காதா? காசிக்கு போகும் சன்னியாசி உன் குடும்பம் என்னாகும் நீ யோசி. சன்னியாசியா போறது இல்ல பிரச்சனை, குடும்பத்தை சரி பண்ணி வச்சுட்டு தான் போகணுமா. நீங்க வந்திருக்கீங்க, நீங்க சன்னியாசியா? நான் கல்யாணமே பண்ணலையா? அப்ப ஆசாபாசம் இருந்தா தானே. ஆசாபாசம் எதுவும் கிடையாது. மண்ணாசை எதுவும் இல்ல. பெண்ணாசை, பொருளாசை இல்லங்க, மூவாசையும் இல்ல. அப்ப உங்களுக்கு எந்திரிக்காது ஆசை. பாத்தியா ஆசை? இவ்வளவு நேரம் அப்படியே செந்தமிழ் வழிந்தது. இல்ல ஆசை எலும்பாதா? இல்ல, சுத்தமாக இல்ல. மாத்திரை கத்திர போட்டு பார்க்க வந்தானே, மனசை மாத்தி மனச மாத்துறது மாதிரி பல பிரச்சனைகள் வருது. அப்படியா? அதையெல்லாம் தாண்டி ஒரு நிலைப்படுத்தணும் மனச. அப்பதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். சுட்டடித்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதற்கான. ஆமா அப்படின்னு பாடுறாரு. ஆமா, யார் பண்ணது?
சொல்லுமையா எல்லாத்தையும் நோண்டி கட்டி நீனே சொல்லிக்கலாம். பத்திரகிரியார் பண்ணது சரி, அதெல்லாம் ஒரு விடுங்க. மனசு வந்து எப்பவுமே கட்டுப்பாடா இருக்கணும். இந்த உலகத்துல நம்ம மனசை கெடுக்கிறதுக்கு பல பேர் தெரியும். மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்கல் ஆகாது. ஏன்னா ஒரு விஷயம் ஜெபிக்க வேண்டாம். மனசே போதும். மனசு சரியா மந்திரத்தால சரி பண்றது, மனசால சரி பண்ண முடியாத மந்திரம் எப்படியா சரி பண்ணுங்க? மனுஷனுக்கு மனுஷன் போராம படுற விஷயம் ஒண்ணே ஒண்ணுதான். என்ன? போராம படாத விஷயம் என்ன? உங்களை பார்த்து நீங்க ஒரு பைக் வாங்கினா நானும் பைக் வாங்க நினைப்பேன். ஒரு கார் வாங்கினா நானும் கார் வாங்க நினைப்பேன். ஒரு 10 பேர் ஜங்கிள் விட்டா நான் ஒரு 2 அது வந்து எண்ணம் பொறாம இல்ல, அதாவது ஒரு வகை எண்ணம். கார் வாங்கிருக்காரு, நம்மளும் வாங்கணும். அவர் ஒரு வண்டி வாங்கிருக்காரு, நம்மளும் ஏதோ ஒரு எண்ணம் உருவாகுது. கார் வாங்கிட்டானா, கார்ல வாங்கிட்டேன். ஆனா மனுஷனுக்கு மனுஷன் போராம படாத எண்ணம் என்ன தெரியுங்களா? என்னது? அதுதான் சாவு. ஒருத்தன் செத்து போனா நம்மளும் ஜாகனம் மட்டும் நினைக்க மாட்டோம். ஏன்? உசுறு மேல உள்ள பயம். அப்படிலாம் இன்றைய காலம் தாங்க அப்படி மாறி போச்சு. ஆமா, கட்டிய கணவன் இறந்து விட்டால் மனைவியும் செத்து போயிடணும்னு மனதால அது ஒரு கால முறை இருந்தது. இப்ப உடன்கட்டை ஏறுதல். இப்ப கள்ள புருஷன் புருஷனை இதா அறுத்து கொள்றாளுங்க. நீங்க என்ன பெரம்பூர்ல பாக்கல, ரயில்வே ஸ்டேஷன்ல கட்டின புருஷனை அறுத்து கொண்டு சூட் கடைசி அமைக்கு போட்டு போயிட்டான். சரி, அப்படியெல்லாம் நடக்குதுதான். உலகம் கெட்டு அந்த அளவுக்கு போச்சு. கோளாறு இருந்துக்கங்க. ஆனா இன்னொரு விஷயமும் பாக்கணும். நம்ம ஆம்பளை மட்டும் சும்மா இருக்காங்க இல்ல நீங்களும் கொள்ள வேலை. பிரச்சனை என்னன்னா ஆம்பளையுமே பிரச்சனை கிடையாது. ஒரு ஆண் செய்வதை விட ஒரு பெண் செஞ்சுட்டா அது ரொம்ப பெருசா அந்த உலகம் பேசும். ஆமா, உண்மையாலே நம்ம. ஆனா அதே செயலை ஆண் செய்தால் அவன்தான் ஜோலியை முடிச்சிருக்கான். சட்டம்ல நிறைய வந்து இருக்குல்ல, நல்லா இருந்தா சரி. பிழை 2 பக்கமும் இருக்கு. 2 பக்கம் இருக்கு. ஆனால் ஒருவர் செய்கின்ற பிழையை மட்டும் மேலோங்கி பேசுவது ஏன்? என்ன காரணம்? பெண்ணுங்கிறதுனால. உண்மைதான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதெல்லாம் நமக்கு தேவை. உங்களுக்கு இந்த பொம்பளை உடனே ஆகாது. அதுக்கு தான் நான் அந்த பக்கமே போறது இல்ல. இல்ல அப்பா அம்மா எங்க இருக்காங்க? அவங்க சத்தியலோகத்துல இருக்காங்க. அவங்க என்ன வேலை பாக்குறாங்க? எங்க அப்பாவுக்கு படைக்கும் தொழில். என்ன வைக்கப்பட படைக்க 4 வகை யோனி 7 வகை தொற்றம் 84 லட்ச ஜீவ வேதங்களை படைக்கின்ற. ஓ, நோனி வச்சுக்க. அறிவட்டம். ஏன் உங்களுக்கு கேட்டா தெரியல? பீசம் அண்டசம் ராயசம் சுவேதசம். நோனி சாப்பிட்டுக்கீங்களா? டேய், என்னடா அப்படி பேசுற? இங்க நாடகம் பாக்குற எல்லாரும் நோனி சாப்பிட்டு இருப்பாங்க. நல்லது, உடம்புக்கு நல்லது தெரியுங்களா? என்னது? நோனி ஒரு பழமே இருக்குங்க. என்னது? நோனி பழம் சாப்பிட்டா இதயத்துல அடப்ப பழம் எடுக்குமா? நோனி பழம் ரொம்ப காசுலாம் கிடையாது. கிராமத்துல எங்க பார்த்தாலும் முளைச்சு கிடக்கும். அப்படியா? நோனி பழம் என்ன நினைக்கிறீங்க? என்னது? இப்ப அது எதுவுமே சாப்பிடுறது அப்புறம் என்கிட்ட சாப்பிடுறீங்க. உடம்புக்கு நல்லது. முந்தி காலத்துல அது பேரு நோனி பழம். இப்ப எல்லா பேரும் நம்ம ஊர்ல தெரிஞ்சு அதுக்கு அந்த மரத்து காயோட பேரு மஞ்சள் நெத்தி பழம். அட சண்டாளா, இந்த பேர் நல்ல ஏண்டா ஏங்க மெடிக்கல்லே போய் கேளுங்க, நோனி சிறப்புன்னு விக்குதுங்க. நோனி பழம். ஆமா, உடம்புக்கு நல்லது. சரிப்பா, வாங்கி குடி. நல்லதுன்னா சொல்ற, நல்லது வாங்கி குடிக்க சொல்றேன். நான் என்ன தவறா சொல்றேன்? சரி, அப்பா என்னென்ன வேலை பார்க்கறாரு? நீங்க உப்பிசம் அண்டசம் ராயசம் சுவேதசம். அது என்ன உப்பிசம்? வியர்வை. சரி. கரு, பார்வை. முட்டையில இருந்து தோன்றுவது வியர்வை. வியர்வையில இருந்து எது வரும்? தலையில வரதெல்லாம் வேர்வையில இருந்து வர்றது. வேர்வையில இருந்து வர பேனு. ஆமா. அடுத்து கரு. கருவுல இருந்து என்ன வரும்? கருதரித்து வருவது குழந்தை. ஓ, அடுத்து குட்டி. அதான் கருவுல இருந்து வருவது. பார்வை. பார்த்தாலே உங்களுக்கு வந்துருமியா? பார்த்தாலே அது பிள்ளை வரும். மீனெல்லாம் பார்த்து தான் குஞ்சுகளை பொறிக்க வைக்கும் தெரியுமா? மீன் முட்டையை பார்த்தாலே வெறிச்சு பார்த்தாலே குஞ்சு வரும். அடுத்து இன்னொன்னு சொன்னீங்களே, அதான் நானும் சொல்லிட்டேன். இல்லங்க, முட்டை, வியர்வை, கரு, பார்வை. முட்டையில இருந்து என்ன வரும்? முட்டையில இருந்து குஞ்சு வரும். முட்டை பொரிஞ்சா குஞ்சு வரும். சிப்ப திறந்தா டேய், இந்த மாதிரி ஏட்டிக்கு போட்டியா பேசுறதா எரிச்ச வர்றது. அப்புறம் என்னங்க, குஞ்சுனா நல்லதானுங்க? எது குஞ்சுனா நல்லதானே? நல்லதா? ஆமா ஆமா, குஞ்சு முட்டை பொரிஞ்சு குஞ்சு வரும். தொங்குனா குஞ்சுன்னு தான் அர்த்தம். ஆமா ஆமா, தொங்குனாலே குஞ்சுன்னு தான் அர்த்தம். சிவபெருமானுக்கு கால் பாதம் தொங்குனாலே அவருக்கு அது குஞ்சுத பாதம்னே பேரு, தெரியுங்களா? அட்டேங்கப்பா, ஏடா இவ்வளவு இப்படி எல்லாம் இவ்வளவு ஆழ்ந்து யோசிக்கிறேன். எதையுமே ஒரு கருத்து எங்க இருந்து வருதுன்னா அதோட அடிக்கட்டை கொஞ்சம் பிரட்டி பார்க்கணும். இது எங்க இருந்து வார்த்தை உருவாயிருக்கும். இப்ப நிறைய பேர் சொல்றாங்க அடிக்கட்டை வந்து புரட்டி பாக்குறீங்க. இல்ல, புரட்டுற தப்பு இல்ல. இப்ப கிராமத்துல போடா மயிருடிங்கன்னு பேசுவாங்க. அப்ப நிறைய பேர் கோவர் என்ன மயிருடிங்க வைறான், போடா மயிராண்டிம்பாங்க. இதெல்லாம் தவறான வார்த்தையில கிடையாது. இது ஒருத்தரை குறிக்கும் சொல்லு. யார? இப்ப சமணர்கள் இருக்கா பாத்தீங்களா, மதுரை பிறகு தேவி விட்டாங்க. அவங்களுக்கு உடம்புல ஒரு மயிர் இருந்தா கூட பிடிக்காதான், புடிஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம். ஏன் புடுங்குறதுன்னா உண்ட மதத்தின் மீது அவ்வளவு பற்று இந்த சமயத்தின் மீது அவங்க மேல. ஏன்னா முடி மறுபடியும் வளரவே கூடாது என்பதற்காக முடி அவர் எடுக்கிறது இல்ல, புடுங்குறது. ஒன்னொன்னா புடுங்கி எடுத்துருவாங்க. அதனால எவ்வளவு வலியை பொறுத்து கொண்டு அந்த அவங்களுக்கு சொன்ன வார்த்தை மயிர் புடுங்கின்னு. அறிவு கிளகையா வெடிக்குது. சும்மா உங்களோட. சரி, நீங்க இவ்வளவு விஷயம் பேசுறீங்கல்ல, உங்க அப்பா எல்லாத்தையும் படைக்கிறாரு. இந்த உலகத்துல உள்ள ஜீவராசி அனைத்தையும் எங்க அப்பா தான் படைச்சார். அப்படியா? இந்த உங்க கழுத்துல ரோஜா இந்த செடி யார் படைச்சா? எல்லாத்தையும் எங்க அப்பா தான் படைச்சார். வேப்ப மரம் எங்கப்பா, கொய்யா மரம் எங்கப்பா, மாமரம் எங்கப்பா. மாமரத்துல என்ன பூ பூக்கும்? மாம்பூ தான் பூக்கும். கொய்யா மரத்துல கொய்யாப்பூ, வேப்ப மரத்துல வேப்பம்பூ, புளிய மரத்துல புளியம்பூ தான்டா டேய். புங்க மரத்துல எரிச்ச வந்துறாப்பா. சொன்னா கேளுங்க. புங்க மரத்துல புங்கம்பூ தான் பூக்கும். போஸ்ட் மரத்துல பூக்கும் என்ன? பழுப்பு.
மெடிக்கல்ல ஒரு பூ வைக்கும். என்ன பூ? பாதுகாப்பு. அது நமக்கு நம்மளே வச்சுக்கிறது. அது எல்லாம் அது தேவை. இப்ப பத்தியா இன்னொரு இடத்துக்கு வந்து அது எதுக்கு? எதுக்கு அங்க சொன்னீங்கல்ல பாதுகாப்பு. அது எதுக்குன்னு? பாதுகாப்புங்க. யாருக்கு? உடம்புக்கு பாதுகாப்பு, மனசுக்கு பாதுகாப்புன்னு வச்சுக்கலாம். இது தேவையில்லாதது. எதுக்கு? உண்மைதான் அது. உண்மை சொல்றேன். ஏன்னா கட்டிய மனைவியோடு உறவு வைத்துக் கொண்டு போனதுக்கு தேவையில்லையே. அது இல்லங்க, தேவையில்லையே. தேவையில்லை. அப்ப நீ போய் வாங்குறன்னா உனக்கு தேவைப்படுது. அப்படி கிடையாது. ஒரு குழந்தை போதும்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு தேவைப்படுது இல்ல. அதெல்லாம் இன்றைக்கு தான் வைத்தியத்துல அது கட்டுப்பாடா வச்சுக்கிறோம். சரி. அப்படின்னா அன்றைக்கெல்லாம் அறிவியல் ரீதியாக இன்னைக்கு அதெல்லாம் செய்ய முடியாது. ஆமா. ஆனால் அவர்கள்லாம் சித்த வைத்தியத்தின் மூலமாகவே இது தேவையில்லை அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஆமா. இதை செய்யறதுனாலதான் பெண்களுக்கு பல பிரச்சனை வருது தெரியுமா? அது நிறைய வருது. ஒரு பெண்ணுக்கு இந்த இப்படியாக தடை செய்வதனாலதான் பலவிதமான பிரச்சனைகள் பெண்களுக்கு வருது. உண்மையாலே வருது. அன்றைக்கெல்லாம் எங்க தடவைனாங்க? அங்க என்ன தடவை? தடை பண்ண பெண்களுக்கு யாருக்காவது எந்த பிரச்சனையும் அன்னைக்கு 12 பிள்ளை பெத்தாகல. இன்னைக்கு ஒன்ன பெக்கிறதுக்கு அடுத்த 6 குரு போடுறாங்க. 2 பிள்ளை பெத்தாலுமே அன்று இருந்த பெண்களுக்கெல்லாம் எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. நோய் நொடி இல்ல. புற்றுநோய்ங்கிறது ரொம்ப அதிகமா பரவிடுச்சு. அது எந்த நோயுமே இல்லங்க. எந்த நோயுமே இல்லாம தான் சாமச்சோறு, கேப்பக்கூழ், கம்மங்கூழ், சோளச்சோறு, வரகஞ்சோறு, குதிரைவாளி, எத்தனையோ திணை இருந்துச்சு. இவ்வளவு மாதிரியான உண்ணுகின்ற உணவு தான் மருந்துங்கிறார் வள்ளுவர். சொல்றாரு, மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு. உடம்புக்கு மருந்துன்னு ஒண்ணு தேவையில்லை. யாக்கைனா உடம்பு. மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உண்ணின்றார். என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அருந்தியது என்ன பண்ணுவோம்? அருந்தன குடிக்கிறது. ஆமா. அப்ப நீ எதை சாப்பிட்டாலும் அதை கூழ்மமாக்கி குடிங்கிறார். ஓ, அப்படியே எடுத்து முழுங்காத. கூழானாலும் குளிச்சுட்டு குடி, கந்தலானாலும் கசக்கி கட்டு. எதை சாப்பிட்டாலும் சரி, நீ என்னனாலும் சாப்பிடு. சாப்பிடுகின்ற உணவை நன்றாக கூழ்மமாக்கி வைத்துக்குள்ள இறக்கு. அப்ப உள்ள போகும் பொழுது அதனுடைய வேலை குறையும். அப்ப மருந்துன்னு ஒண்ணு தேவையில்லை. மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது. முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த வயிற்றுல எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் சாப்பிடு. உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. பசிச்சா மட்டுமே சாப்பிடு. பசிக்காம மெம்மல உள்ளோட்ட அமுக்க கூடாது. மனிதன் வந்து இரவு நேர சாப்பாடு இருக்குல்ல, இரவு நேர சாப்பாடுங்கிற ஒரு வழக்கமே இல்ல மனிதன். இல்ல. இன்னைக்கு தான் வேலைகளை நம்ம காலை மாலை இரவு, ஆமா, மதியம் இரவுன்னு மாத்தி உணவு நிறைய வச்சுக்கிறோம். உணவு வேலைகளை வச்சுக்கிறோம், நிறைய வச்சுக்கிறோம். ஆனால் இரவு சாப்பிட்டு உறங்குவதற்கு முன்பாக உணவு உண்ணக்கூடாது. ஆமாயா, உண்மை இது. சாப்பிட்டாலும் எந்த பக்கம் சொன்னா யாரு கேப்பா? கேட்க மாட்டாங்க. பைத்தியக்கார மாதிரி பேசுறான்னு என்ன திருப்பி நல்ல சாப்பாடை சாப்பிடலாமுங்க. இன்னைக்குள்ள காலத்துல ரோட்ல விக்கிற பாஸ்ட் புட்டு திண்டுபுட்டு அம்புட்டு பாஸ்டாவே போய் சேர்ந்துடுறேன். அப்புறம் ஏன்டா சாப்பிட்டேன்னு கேக்குறீங்க? இரவு நேரம் தூங்குறவங்களுக்கு தான் சாப்பாடு தேவையில்லை. நாங்க உழைக்கிறோம் தானே, தூக்கம் கிடையாது. தொண்டை தண்ணி வெளியே கத்துறோம். இப்ப முடிச்சிருக்காங்கல்ல, இவங்க எல்லாம் கட்டாயம் சாப்பிட்டுருக்கணும். ஏன்னா உடம்புக்கு தேவையான தூங்கும் பொழுது உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளும் தூங்கும். 2 உறுப்பு மட்டும் தூங்காது. எது? அது இயற்கையாவே உள்ளது. அது கூட கொஞ்சம் அமைதியா ஓய்வு எடுக்குமா. 2 உறுப்புகள் கட்டாயம் அந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கணும். உள்ளுக்க கல்லீரலும் இதயம் இந்த வேலைகளை கட்டாயம் பார்த்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பா. அப்ப ஓய்வுங்கிற ஒண்ணு பொழுது தேவைங்கிற பொழுது இந்த வேலைக்கு சாப்பிடுற பழக்கம் இருக்குல்ல, அது வந்து எந்திரத்துக்கு செய்யற வேலை. எந்திரத்துக்கு. மனிதனுக்கு அது தேவை. மனுஷனுக்கு கிடையாது. ஆமா, மனுஷனுக்கு வந்து நிம்மதி இருந்தாலும் வாழ்க்கையில பல பிரச்சனை குறையும். நல்லா இருக்கும். நல்லா பேசுறீங்க. ஆமா. இதயம் டப்புட்ட இதயம் இங்கே இங்க வச்சுக்கலாம். இதயம் ஒருத்தர் செத்து போனா கூட இதயம் ஒரு 5 நிமிஷம் 5 நொடி துடிக்குமா, துடிச்சுக்கிட்டே தான் இருக்குமா. இப்ப நான் கேக்குறேன், ஹச்சுன்னு தும்முறீங்கல்ல, தும்முறப்ப யாரு பேரை சொல்லுவீங்க? பொதுவா அம்மானுவோ இல்லன்னா அம்மானுவோ அப்பானுவோ முருகா ஏதோ ஒரு கடவுளை பேர் சொல்லுவீங்க. இதை ஏங்க சொல்ற பழக்கம் வந்துச்சு? ஏன் சொல்ற பழக்கம் வந்துச்சுன்னா, தும்முறம்ல ஹச்சுன்னு தும்முறி விட வேண்டியதானே. பொதுவா வாய முருகாண்டுவோம். நம்ம ஏதாவது ஒரு கடினமான வேலையை செய்தோம்னா, ஆமா, இலக்கிதுன்னு வைங்களேன், இலக்கிதுன்னா வாயில ஆவி போக்காதேம்பாங்க. ஆமா. ஏன் வாயால ஆவி போக்காதேம்போம். மூக்கு வழியா விடுகின்ற சுவாசத்தை ஆமா சிலர் வாயில விடுவாங்க. இலக்கிதுன்னு வையேன், இழப்ப எப்படி வெளியில விடுவேன்? மொத்த மூக்குல நாக்குல சேர்ந்தே வரும். அப்படி விடக்கூடாது. ஏன்னா இந்த மனிதன் ஒரு நாளைக்கு வாங்கக்கூடிய சுவாசத்தினுடைய அளவு என்ன? எவ்வளவு? 21,600. இந்த இவ்வளவு சுவாசம் இருக்குல்ல, சுவாசம். இப்ப மூக்கு வழியாக சுவாசித்து மூக்கு வழியாவே வெளியிட்டா உள்ள இருக்கக்கூடிய அந்த பிராணன் இருக்கு, சரியா வரும். அது சரியா இருக்கும். இப்ப நீ வாய் வழியா ஆவி போக்கணும்னு வையேன், மொத்தமும் பிராணன்ங்கிறது வெளியில போயிடும் இல்லையா? அது உண்மைதான். இப்ப தும்முறோம்ல, தும்மும் போது காற்று உள்ள இருந்து வெளியில அதிகமா வரும். இப்ப நீ அம்மான்னு ஒரு வார்த்தையை சொன்னீங்கன்னா, வார்த்தையை சொல்வதற்கும் வெறுமனே காற்றை விடுவதற்கும் வித்தியாசம். இதெல்லாம் உயிர் வாழ தேவையானது. சொன்ன மாதிரியே இந்த அச்சுன்னு தும்முறப்ப இதயம் ஒரு செகண்ட் டப்புனு நிக்குமா, ஆப் ஆகுமா.
அதாவது மொத்த கப்புன்னு அடைக்குமாங்க. அந்த நேரம் கூட அந்த இறைவன் சொல்றத தும்மும் போது காற்றை நிறைய வெளிப்படுத்தாம அம்மான்ற வார்த்தையை சொன்னா அம்மாங்கும் பொழுது வாய் விட்டோம். ஆமா, நீ வேற ஏதாவது அச்சின் தும்மு ஒரு சத்தத்தோட தும்முனேன்னா வாய் ஆண் தான் இருக்கும். அப்ப காய் வழியா காற்று போறது தடுக்கப்படும். அப்ப இதயத்துக்கு கொஞ்சம் பலவீனமாக கேக்குறேன். சித்தர்கள் இருக்காங்கல்ல, என்ன இந்த மாதிரி ஏட்டி போட்டு கேட்க கூடாது. இல்ல ஏட்டி போட்டி கேட்கலையா, எதார்த்தம் சித்தர்கள் இருக்காங்க. சித்தர்கள் வந்து அஷ்டமா சித்துக்களை உணர்ந்தவர்கள். கனிமா மகிமா கரிமா லகிமா பிராத்தி பிரகாமி மீசத்துவம் வசித்துவம் அப்படிங்கிற அஷ்டமா சித்து. இந்த அஷ்டமா சித்துக்களை உணர்ந்தவர்கள் தன்னுடைய ஆயுள் இன்ன வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்றோம்ல. எப்படி வாழ முடியும் ஒரு மனுஷன்? பிறப்பு மனித பிறவிதான். பல சித்த மூலிகைகள் தெரியும். இன்னைக்கு இயற்கை வல்ல நிறைய உயிர் வாழலாமே. வெட்டப்பட்ட கையை கூட ஒட்ட வைக்கிற மூலிகை இருக்கு. வெறும் மூலிகை வச்ச தங்கமாக்குற பஸ்ப மூலிகை இருக்கு. ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. தங்கங்கிறது நிலத்துல இருந்து வர்றது, பல கழிவுகள் சேர்ந்ததுதான். எங்க மகாலிங்க சுந்தர மகாலிங்கம் கோயில வசுதேவர் காண்டி ஒரு கிணத்துக்குள்ள தங்கத்தை போட்டு இன்னைக்கு பிளாவடி கருப்புன்னு காக்க வச்சிருக்காங்கல்ல. அது மூலிகைகளாக உருவாக்கப்பட்ட தங்கம் தானே. ஆமா, நான் சொல்றேன். ஏன்னா இதெல்லாம் ஒரு தாவரமோ கழிவுகள் எல்லாமே கீழே போய் சேர்ந்து அதிலிருந்து உருவாதான் நிலக்கரி, தங்கம், வைரம், இவை அனைத்துமே. செத்து போன மனுஷனை கூட புழைக்க வைக்க மூலிகை இருக்கு. ஆனா தெரியணும், சித்தர்கள் மாதிரி எப்படி கரைப்படிக்கணும். செத்து போயிட்டா மறுபடியும் உயிர் வருமா? வர வைக்கலாமே. அந்த உயிரே திரும்பி வருமா? அந்த உயிர் வருமா? அப்புறம் புதுசா குழந்தை வருவாங்க. செத்தைய உடம்புக்குள்ள ஒரு ஆன்மாவை வெளியில எடுக்கக்கூடிய கூடு பாயலாம். ஆமா, அப்புறம் எப்படி மறுபடியும் போன உயிரே மறுபடியும் எப்படி திரும்பி வரும்? அது வரவைக்கதான் சித்தர்கள் இருக்காங்க. அதனாலதான் சித்தர்களுக்கு மனுஷருக்கு உள்ள வித்தியாசமே இருக்கு. அதுக்கு அப்படியாக வரவழைத்தது தெய்வம் தான். அந்த சாமிக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. நம்ம சாதாரண மனுஷங்க தானே. சத்தியமானுக்கு உயிர் போச்சுன்னு சொல்றோம். ஆமா, ஆனால் அந்த உயிரை மறுபடியும் எவன் கொண்டு வந்து கொடுத்தாரு. சேதனுக்கும் உயிர் போச்சு. ஆமா, அது வேலை பார்த்து நீங்க தானே. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நான் பேச வந்த விஷயத்தை பத்தி பேசுவீங்க. இப்ப உங்களுக்கு சித்தர்கள் மட்டும் ஏன் இவ்வளவு ஆண்டு காலமாக வாழ்கிறார்கள்? அதுக்கு காரணம் இந்த மூச்சு இருக்குல்ல. ஒரு நாளைக்கு மனிதன் விடக்கூடிய சுவாசத்தினுடைய அளவு 21,600. 21,600 நீ ஒரே நாள்ல சுவாசிக்காம கொஞ்சம் கொஞ்சமா நீ குறைச்சேன்னா உன்னுடைய ஆயுள் நீடிக்கும். அதனாலதான் பிரணயாமம்ங்கிற பயிற்சி. மூச்சு பயிற்சி. இந்த மூச்சு பயிற்சி இருக்குல்ல, பிரணயாமம் என்ற பயிற்சி செய்வது எதுக்காகனா ஆயுளை நீட்டிப்பதற்காக. சரி, இருக்கட்டும். உள்ள ஒரே சத்தமா இருக்கு. என்ன குடும்பமா காவ காக்கலாம்? அப்படித்தான் இருப்போம். யாரு? தங்கச்சி வள்ளி நாயகி. வள்ளியா? ஆமா, பார்க்க வேண்டும். வள்ளி முடியாது ஐயா. அதற்கு முன்னாடி கடப்பாறையில இருந்து ஒரு பிள்ளைய கூட்டி வந்திருக்கோம். எங்க இருந்து? மணப்பாறையில இருந்தா. என்னடா கடப்பாறைன்னு சொல்ற? கடப்பாறை ஐயா இங்க உட்கார்ந்துருக்காரு. சரி, இருக்கட்டும். அது மணப்பாறை. சரி, அந்த பெண்மகளை நான் அழைத்து வருகிறேன். நாங்கள் நல்லா, ஏனென்றால் அந்த பெண்ணைத்தான் நான் திருமணம் செய்ய போகிறேன். எனக்கு என்ன வலிக்குது. ஒவ்வொரு ஆளையும் நான் ஜமாளிச்சு உள்ள அனுப்பவங்களையும் சித்திரவதை ஆகி போயிரு. அந்த வரட்ட ஆளை கண்ணே. சிவகாமி, கடப்பாறை வெயிட்டிங். ஓடியா கடப்பாறையா? இது துவஞ்சு ரெடியா தான் இருக்கு. மொனையெல்லாம் நெளிவு எடுத்தாச்சு. கடப்பாறை எப்படியா?